ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். நம்ம தோட்டத்தில் வந்துட்டு நம்ம விதை பண்ணுற காய்கறிகளாக போட்டிருந்தோம். ஆனால் பெருசாக செடிகள் எதுவும் வாங்கி வைக்கலை. இந்த ஆடுகளுக்கு பயந்துக்கிட்டே தான் வாங்கி வைக்கலை. அதனாலும் எவ்வளோ நாளைக்கு தான் நம்மளும் பயந்துகிட்டே இருக்கிறது. ஓரளவு நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம், சுற்றிலும் அடைச்சி. அதேமாரி ஆடு வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரங்க போயிட்டு ஒரு 5-6 செடி வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்னென்னா பாக்கு மரம், அவங்களுக்கு வந்து பாக்கு மரம் வைக்கணும்னு ஆசையாமா. அதனால் பாக்கு மரம் 2 வாங்கிட்டு வந்திருக்காங்க. மாங்கன்று, கொய்யாக்கன்று, நெல்லிக்காய் கன்று, அப்புறம் வந்து வாட்டர் ஆப்பிள். அது என்னன்னே எனக்கு தெரியல, அவங்க தான் சொல்கிறாங்க. வாட்டர் ஆப்பிள் வந்து ஒரு அந்த பெரிய இது. அப்புறம் வந்து ஒரு வாழைக்கட்டை, இது எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது கூட வந்து கொஞ்சம் கத்திரிக்கன்று, பலாக்கன்று, தக்காளி கன்று, இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. இது எல்லாம் இன்றைக்கி நம்ம வந்து எங்கே போட போகிறோம், எப்படி போடுறோங்கிறத தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம எப்போ மாதிரி இந்த பாத்தியில் வந்து தக்காளி கன்று, கத்திரிக்கன்று நட்டுடலாம். பாத்தி உள்ளதெல்லாம் அந்த பள்ளத்தில் வைக்க முடியாது. மண் கொஞ்சம் வெட்டி கொட்டி கொஞ்சம் சரி பண்ணி தான் நம்ம ஒன்று ஒன்றா வைக்கணும். அதை தான் நாங்கள் எங்கெங்கே வைக்க போகிறோம்னு நீங்கள் பார்க்க. ஃபஸ்ட்டுக்கு இந்த தக்காளி இன்னும் போல நம்ம வந்து மிளகாய் கன்று, கத்திரி, வெண்டைக்காய், கொத்தரங்காய் தான் போட்டிருக்கோம். இன்னும் வந்து தக்காளி கன்று வைக்கல. இப்போ தக்காளி கன்று வச்சு விட்ருவோம். இப்போ நம்ம எடுங்க தக்காளி 2 தக்காளி கத்திரி. அது என்னது நம்ம கீழே கிடக்கும் காலிட்ட. இது வந்து இது பர்மா தேக்கு. இது வந்து கத்திரி, இது தக்காளி செடியும் கத்திரி செடியும் வாங்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை போய் நட்டுருவோம். எத்தனை கட்டு? 3 கட்டு வாங்கியிருக்காங்க. போய் இதை ஃபஸ்ட்டு நட்டுட்டு வந்துடலாம். ஒரு கம்பு குச்சி மாமாடு ஊனி எடுத்துக்கலாம். இது தேவைப்படாத இதுக்கு சும்மா கையாலே ஊனில, ஏன்னா அந்த அளவுக்கு தேவைப்படலை. இதுவும் சரி வாங்க, சும்மா விரல வச்சு அப்படியே இது பண்ணி வேண்டியதான். தண்ணி தான் நின்றுக்கிட்டே இருக்கு. என்ன பண்ணுறது தெரியல. தண்ணி அது அப்படியே வெட்டி கழிச்சிருக்கா. மண்ணை அணைக்கணும் தான் எடுத்து சொன்னேன். முளைக்கல தான் ஒன்று இது. வெண்டி செடியெல்லாம் ஓரளவுக்கு முளைச்சி வருது. அப்படி ஒரு சில விதை முளைக்கல தான். இங்கே போட்டதெல்லாம் முளைக்கல, இங்கே போட்டது முளைச்சிருக்கு. ரெண்டு செடியாக வச்சு விடு. இது இது ஒரு கத்திரிக்காய் அந்த ஓரத்தில் வச்சுக்கலாம். தக்காளின்னா மாற்றி சொல்கிறோம். பார்க்கலாமா? 25 அவ்வளவு இருக்காத. 6, 8, 10, 12, 14, 16, 18, இதெல்லாம் சின்னது. 20, 22, 25 இருக்கும். 24, 26, 28, 29 இருக்கு. 2 நடவுன்ற மாதிரி. கொஞ்சம் கம்பால ஃபஸ்ட்டு இது பண்ணி அப்படி அமுக்காத. விரலால் அந்த வேறு வெட்டி விட்டுரும். நல்லா கொஞ்சம் ஊனிக்கணும். மழைக்கெல்லாம் பெஞ்சதுன்னா சாயாத அளவுக்கு. இன்னும் சல்லி விடணும்ல. இன்னும் அங்கே இப்படி சுற்றி விட. அப்போ தான் மண் பிடிக்காமல் வரும். எத்தனை 2 வை கரெக்டாக. ஒன்று பெருசும் சின்னதுமா இல்லைண்ணா. இதில் முளைச்சி வருது. இதில் முளைச்சி வருதான்னு தெரியல. ஆனால் இப்போ விதை போட்ட அன்றைக்கி மழை வந்துடுச்சு. அதான் ஒன்று சிக்கல். ஏதோ முளைச்சி வருது, பார்ப்போம். 2 அடி விடு. அப்படி விடு. அப்போ தான் அந்த கத்திரிக்கு நல்லா. ஏன்னா அது கொடியாக வந்துச்சுன்னா சிக்கலாக இருக்கும்.
ராசிலாம் உள்ள இருக்கு. நேராக வையும்ல. இதெல்லாம் ஓரளவுக்கு முளைச்சி வந்துட்டுங்க. பெருசும் சின்னதுமா ஆகி போயிட்டு இது வச்சோம், முள்ளங்கி வச்சோம்ல, அது முளைச்சிருக்கான்னு பார்த்துட்டு வரோம். கத்திரிக்காய் செடியே இப்போ தான் ஒன்று ஒன்று அப்படியே நிமிந்து வருது. மழை பெஞ்சதுக்கப்புறம் வரும், அப்படியே நிமிந்து வந்துடுது. நிமிந்து வருது, அப்படியே நிமிந்து வந்துடுறதுன்னு வேறுங்க. அப்படியே படுத்துடுச்சு பாருங்க. அப்படியே இதெல்லாம் நல்லா ஊனி வைக்கணும். நல்லா ஊனி வைக்காமல் விட்டாச்சு. அழிவு போயிடுச்சுங்க. வேறுங்க வேறு தண்ணி நின்று அழுகி போச்சு ஒரு சிலது. இதனால இப்போ இல்லாத இடத்துலலாம் புதுக்கன்று வைக்கணும். கீரை போட்டால் முளைச்சே வரல இன்னும். இன்னும் இதுவும் இன்னும் முளைச்சி வரல. முள்ளங்கி செடி 2-3 நாள் ஆகும் போது இதெல்லாம் முளைச்சி வர. இங்கனக்குள்ளே கொஞ்சம் மண் கொட்டி வச்சுருந்தோம். அந்த மண்ணை வந்துட்டு அள்ளிட்டு வராங்க. அள்ளிட்டு வந்து மாங்கன்று வைக்க போகிறோம். இந்த இடத்துல வைக்கலாம். இது ஏன்னா வாய்க்க இது குளத்து மண் அடித்தது. இது வந்து வெறும் சுக்கானா இருக்குது. இதில் வந்து எதுவும் செடிகள் முளைக்காதா. அதனால் வந்து இங்கே மண்ணை கொட்டி வச்சு இந்த பள்ளத்தில் நல்லா மேடாக கொட்டி விட்டு இந்த வண்டல் மண்ணை வச்சு அதுக்கப்புறம் மாங்கன்னை போடலான்ட்டு பார்த்துக்கிறேன் அதெல்லாம். அதுக்காக மண்ணை அள்ளிட்டு வராங்க இப்போ அங்கேருந்து. ஏன்னா நம்ம மண் வந்து இன்னும் மேட்டில் தான் செடிகள் எதுவும் வைக்கணும். பள்ளத்தில் வச்சோம்னா தண்ணீர் அழுகிடும். காய்கறிகள்லாம் போடுறது கூட கொஞ்ச நாள் தான். அது சீசன் முடிஞ்சிச்சுன்னா போயிடும். அவர் அந்த கொய்யாக்கன்று மாங்கன்னெல்லாம் வைக்கிறது கரெக்டான இடத்துல வச்சிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக தான் இந்த இடத்துல வச்சிடலாம் அப்படின்ட்டு வைக்கிறாங்க. இந்த வண்டல் மண் வந்து கொஞ்சம் கொட்டிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே அந்த நல்லா வந்து இந்த உரம், அந்த குப்பை கொட்டின மண் நல்லா ஃபுல்லாக அது உரம் தான். அந்த மண் அது வந்து இந்த மூளையில் இருக்குது, அந்த புங்கை மரத்தை ஒட்டி. அதை அள்ளிட்டு வந்து கொஞ்சம் கொட்டி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு செடியை வைக்கலான்ட்டு வண்டல் மண் கொஞ்சம் கொட்டியிருக்கு. திரும்ப அதை வந்து அள்ளிட்டு வரணும். மாங்கன்று அள்ளிட்டு வரீங்களா? சரி, வழுக்கும் பழம் அந்த பக்கமாகவே போங்க. இப்படியால் இருங்க. இது வந்து இங்கே இந்த குளத்து மண் அடித்தது வெறும் சுக்கா மண். அதையெல்லாம் வெட்டிட்டு அந்த வயமண் எங்கே வருதோ அதுலேருந்து தான் நம்ம மண்ணை கொட்டணும். அதுக்காக வந்து வெட்டிகிட்ருக்காங்க. இந்த இருக்கு வருங்க வயல் மண். தெரியுதா உங்களுக்கு? கலரே வித்தியாசம். அந்தளவுக்கு பள்ளமாக நோண்டிட்டு வண்டல் மண், அப்புறம் அந்த நல்லா உரம், அந்த மண் குப்பையெல்லாம் கொட்டி நல்லா உரமான மண் அந்த இருக்குது. அப்படியே அதை கொட்டி போடலாம். இந்த மண்ணில் வச்சோம்னா அப்படியே தான் கண் வந்து வளர்ந்து வராது. அவ்வளோதான். இதில் வச்ச
இப்போ இறக்கிதுப்பா. அங்கேருந்து இப்போ மண் அள்ளிட்டு வந்து திரும்ப கொட்டுறாங்க. இதை வந்து இந்த மேட்டுக்கு கொண்டுட்டு வரணும், அப்போதான் தண்ணி நிற்காது. மண் போதுங்களா? வச்சு விடுங்க, சுற்றிலும் மண் கொண்டு வந்து கொட்டிக்கிடுவோம். ஈரம் காய்ஞ்சாதான் அதை கொளுத்தி விடலாம் அந்த இடத்த. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு, பார்த்து. கவரை பிச்சு விட்றணுமா? பார்த்து. வேரை பார்த்தீங்களா? நைஸு வேறு. அவ்வளோதான். எங்கன்னு குழி பறிச்சவா இருக்கா? ம், இன்னும் கொஞ்சம் மேலே வைங்க. இன்னும் இல்லை அம்மா, இன்னும் கொஞ்சம் மேடு வரணும் அம்மா. இல்ல இல்ல, இதுக்கப்புறம் மண்ணை வச்சுனா நம்ம இவ்வளவு துக்க போறது இல்ல, இந்த மட்டத்துக்கு தான் துப்போம். ஓ, இப்போ நம்ம இந்த மட்டத்துக்கு துக்க போறது இல்ல, சும்மா இவ்வளவு தான் துப்போம், இது மட்டத்துக்கு தான் துப்போம் நம்ம. சரி சரி சரி. ஃபர்ஸ்ட் முதல்ல மாங்கன்னு வைக்கிறோம். அடுத்து நம்ம வந்து வாழைக்கட்டை வைக்க போகிறோம். அதுக்கான இடத்த சூஸ் பண்ணிட்டோம் நாங்கள். இங்கனக்குள்ளே வந்து எப்போவுமே தண்ணி நிற்கும், ஏன்னா நம்ம அந்த பாத்ரூமில் குளிக்கிற தண்ணியெல்லாம் வருமா, அதனால் எப்போவுமே கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும் இந்த லாஸ்ட்டில். அதனால இங்கனக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வாழைக்கட்டையை இங்கே வைக்கிறோம். நம்ம மேடாக இருக்கிற பகுதியிலையே பார்த்து வைக்கிறதுனால தான் கொஞ்சம் இது. இன்னும் மண் அடிச்சிருந்தால் நம்ம எங்கேனாலும் வைக்கலாம். நம்ம மண் அடிக்காதனால எங்கே தண்ணி நிற்காமல் மேடாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து பார்த்து வைக்க வேண்டியதாக இருக்குது. எடுத்துகிட்டு வரவா வாழைக்கட்டை? அடுத்து அடுத்தது வாழைக்கட்டை. அங்கிட்டலாம் சுத்தம் பண்ணி விடாமல் வைக்கிறீங்க? இது சுத்தம் பண்ணி தான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதை அப்படியே சுத்தம் பண்ணிக்கலாம். அந்த பக்கத்துல இருந்து மழை வைப்பான், இடம் இல்லைப்பா வைக்கிறதுக்கு. பார்த்துக்கலாம், முள்ளாக இருக்கும் அந்த மண். அவ்வளோதான், வாழைக்கட்டை வச்சாச்சு. இந்த இடம் இன்னும் சுத்தம் பண்ணாமல் இருக்குது. இது இந்த ஓட்டத்தை சுத்தம் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் பார்க்க. நெல்லிக்காய் அந்த அங்கே நோக்குமா அந்த இடத்துல கீழே இடத்துல. அடுத்து இந்த நம்ம வீட்டு சைடில் வந்து இந்த இறக்கத்துலேயே வந்து நெல்லிக்காய் வச்சிடலான்ட்டு அதுக்கு குழி நோண்டிகிட்ருக்கோம். இப்போ இந்த இடமெல்லாம் வந்து நல்ல மண் தான்மா, ஆனால் கொண்டு வந்து அணைச்சி வந்துருமா? அணைச்சோம் அந்த வயமண் பாருங்க, நோண்டி பாருங்க, சுக்கா இல்லாமல் பாருங்க. வெட்டி விட்டு இந்த மண்ணையே அப்படியே வறண்டி உள்ள வச்சு விட்றலாம்.
இதுக்கு கொஞ்சம் அந்த பொறுக்கு மண். இதாக தண்ணியை குடிச்சிட்டு பாருங்க. இலக்கிது, மூக்கு ஒழுகுது. இது இப்போ என்னென்னா கரண்ட்டு எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, அது ஒரு பிரச்சனை. இப்போ லைன்மேன் வர சொல்லி பார்க்கணும், இல்லைன்னா நைட்டுக்கு ரொம்ப கஷ்டம். அடுத்து இது பெருநெல்லி தானாமா? அள்ளி போடணும். ஆனால் இது கொலன்னு இருக்கு. வையே அப்போதுக்கப்புறம் 1 hour தள்ளி ஓட்டும். வாங்க வாங்க. நான் நல்லா சுற்றிலும் கட்டி விட்டுறேம்மா. நான் நல்லா சுற்றிலும் கட்டி விட்றேன். ஒரு கம்பை வச்சு அப்படியே கட்டி விட்டுருவோம். வாட்டர் ஆப்பிள்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலையே. பார்த்துட்டு இந்த லேசாக ரெட்டும் பச்சையும் கலந்த மாதிரி இருக்கும். இப்படி ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். அதை பார்க்க டிசைனா. அது சாப்பிட்லாமாம்மா? சாப்பிட்றது வந்து என்னன்னே எனக்கு தெரில, என்ன படம்னு. இது எவ்வளவு? 200. இது வந்து வெளியெல்லாம் 300 400 வருமா? அது வந்த ரேட்டுக்கு கொடுத்தோம்னாரு. 240 ரூபா போட்டுக்கிட்டாரு. சரி, இது 240 ரூபா. ஓகே, நம்ம மண்ணுக்கு இதெல்லாம் பிடிக்கும். முளைக்குங்கிறாரு. சேப்பு மண்ணில் முளைச்சிருக்குங்காரு. அதான் இது சொல்றாரு. பாப்பா அவர்கிட்ட ஓடாததெல்லாம் உங்கள்கிட்ட தள்ளி விட்டாரா? இல்ல இல்ல, வீடியோவும் எடுத்தோம்ல. பாப்போம் என்னதான் பண்ணுதுன்னு பாப்போம். நெல்லிக்காவுக்கு பக்கத்துலேயே அந்த செடியை வச்சாச்சு. இதெல்லாம் நல்ல மண், இதெல்லாம் வயல் மண்ணிலே அடிச்சதா. இதெல்லாம் நல்லா இருக்கு வருங்க. இந்த இருக்கு வருங்க மண் புழு. இது இருந்தாலே மண்ணு நல்ல மண்ணுன்னு அர்த்தம். ஆமாம். வேறும் எவ்வளோ எத்தனை புழு வரும் தெரியுதா? புழு, மண் புழு. புழு எடுத்ததுக்குள்ளே போட்டுங்க. இதெல்லாம் ஒரு நாளைக்கு ரெடி பண்ணணும். வந்து தண்ணி இது அளவுக்கு அவ்வளோதான். வாட்டர் ஆப்பிள் வச்சாச்சு. என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். அடுத்து நம்ம கொய்யாக்கன்று வைக்க போகிறோம். எல்லாம் இங்கே பக்கத்துலேயே வச்சுக்க போகிறோம். கொஞ்சம் மேடாக இருக்கிறதுனால இங்கேயே. ரெண்டு கொய்யா கன்று இருக்குது, அதனால் இங்கே ஒன்று அங்கே ஒன்று. ரொம்ப அங்கே அப்படியே வைங்க. எடுத்துகிட்டு வரவா? நான் மண்ணெல்லாம் கொண்டு வந்து கொட்டிக்கிறேன்ம்மா. இருக்கட்டும் வாங்க. அப்பா நான் மண் கொட்டிடுறேன். அடுத்து இது வந்து என்ன மரம்மா? செம்மரம். இதை வந்து வாய்க்கா ஒட்டி வைக்க போகிறோம். அதை இங்கே அங்கே வாய்க்கா கிட்ட வச்சு விட்ருவோம்.
செம்மரம்னு எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியலையே. இந்த படத்துல இந்த புஷ்பா படத்துல கட்டுவாங்கல்ல அந்த மரமா? மரத்தோட விலை இது வந்து கொஞ்சம் சரி, அங்கே ஒரு தென்னங்கன்று இருக்குது பின்னாடி, அதை கொஞ்சம் தள்ளி. இது நேராக போகிறது தான். அந்த தென்னங்கன்றுக்கு நேராக பார்த்து வைங்க மேலேயே. வைங்க வைங்க, வச்சு விடுங்க. நல்ல மண்ணாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கணும் மண். சூப்பராக இருக்கும் அந்த மண். இதுக்கெல்லாமே ஏதாவது கிடுக்கு மாதிரி கொடுக்கணும் போலவாமா அந்த கம்பு. எல்லாத்துக்கும் கொடுக்கணும் தான். அதான் இல்லைன்னா சாஞ்சிக்குது பார்த்தீங்களா. நிமித்தி விடணும்.